Hello friends, welcome to Binary Tips. இன்னைக்கு நம்ம வந்துட்டு டபுள் ஃபர்டிலைசேஷன்ங்கற ஒரு கான்செப்ட பார்க்க போறோம். இந்த கான்செப்ட் வந்துட்டு உங்களுடைய ஃபிகர் 8.8 இது வந்து கிளாஸ் 10 உடைய கான்செப்ட் அண்ட் ஃபிகர் 8.8ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு டயகிராம் பார்த்திருப்பீங்க. சோ இதுதான் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆக்சுவலி இது வந்து NCERTல ரொம்ப கிறிஸ்பா தான் கொடுத்திருக்காங்க. பட் ஒரு டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நான் இதுல கொடுக்க போறேன், இந்த வீடியோல கொடுக்க போறேன். அதே மாதிரி அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க வந்துட்டு எப்படி எழுதணுங்கிறதும் வந்துட்டு நான் கொடுத்திருப்பேன். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் கரெக்டா புரியும். சோ ஃபர்ஸ்ட் டபுள் ஃபர்டிலைசேஷன்ங்கிற ப்ராசஸ் வந்துட்டு இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை நவாஸ்சின்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட். சோ இவர் தான் நவாஸ்சின். இவர் வந்துட்டு லிலியம் அண்ட் ஃப்ரிட்டிலேரியாங்கிற ரெண்டு ஃபிளார்ஸ்ல தான் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருந்தாரு இந்த இயர் 1898. டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலி ஃபர்டிலைசேஷன்னா மேல் கேமீட் அண்ட் ஃபீமேல் கேமீட் ஃபியூஸ் ஆகிறதுக்கு ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்துட்டு ஃபர்டிலைசேஷன். பட் நம்ம ஏன் இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரெண்டு தடவை நடக்கும். அதாவது மேல் கேமீட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமீட்ஸ் வந்துட்டு ரெண்டு தடவை ஃபியூஸ் ஆகிறதுனால நம்ம இதை வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு கூப்பிடுறோம். டபுள் ஃபர்டிலைசேஷன்ல நம்ம வந்து ரெண்டு ப்ராசஸ் படிக்க போறோம். ஒன்னு வந்துட்டு syngamy, that is the normal fertilization, and இன்னொன்னு வந்துட்டு ட்ரிபிள் ஃபியூஷன். ஓகே, சோ இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கும் ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் என்ன மீனிங் அப்படிங்கறது வந்துட்டு நீங்க போக போக பார்க்க போறீங்க. ஆல்ரைட், சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃப்ளவரோடைய ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்ளவரோடைய ரீப்ரடக்டிவ் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு மேல் கேமிட்டோஃபைட் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ரெண்டுமே இருக்கும். சோ மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆன்தர் அண்ட் ஃபிலமெண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது ஸ்டேமன், அதுல வந்துட்டு இந்த ஸ்டேமன்ஸ் உடைய பார்ட்ல நம்ம ஆன்தர் அண்ட் ஃபிலமெண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே ரைட். சோ ஆன்தர்ங்கிறது வந்து இந்த ஒரு பைலோப்டு ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு ஆன்தர், அண்ட் இதுக்கு கீழே ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்துட்டு ஃபிலமெண்ட் அப்படின்னு கூப்பிடுவோம். நம்ம ஏன் இதை மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலதான் வந்துட்டு மேல் கேமீட்ஸ் இருக்கும். அதனாலதான் நம்ம இதை வந்துட்டு மேல் கெமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்றோம். கெமிட்டோஃபைட்னா அந்த கேமீட்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்கிற கூடிய ஒரு இடம். ஓகே, சோ ஆன்தர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஆன்தர்ல வந்துட்டு பாலன்ஸ் இருக்கும். ஆல்ரைட், சோ இந்த பாலன்ல தான் வந்துட்டு ஆக்சுவலி நம்மளுடைய கேமீட்ஸ் இருக்கு, அதாவது மேல் கேமீட்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் நீங்க இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. ஃபீமேல் கெமிட்டோஃபைட்னா நம்ம வந்துட்டு இந்த பிஸ்டில் ஆர் கார்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ பிஸ்டில் ஆர் கார்பிள் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி இது மூணுமே சேர்ந்தது வந்துட்டு நம்மளுடைய பிஸ்டில் ஆர் கார்பிள் தான் வந்து ஃபீமேல் கெமிட்டோஃபைட், அதாவது ஃபீமேல் கேமிட்ஸை ஹோல்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகே, சோ இந்த ஃபீமேல் கேமிட்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவரிக்குள்ள வந்துட்டு, சோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஃபீமேல் கேமிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம், which is called as the ovule in general. Alright, so இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேமன் பாத்தீங்கன்னா இந்த ஆன்தர்ஸ் நான் சொன்ன மாதிரி பைலோப்டு ஸ்ட்ரக்சர், இது நம்ம வந்துட்டு பைலோப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பைலோப்டு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்துட்டு செக்ஷன் பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு 4 போலன் சாக்ஸ் கிடைக்கும். சரியா, சோ இந்த போலன் சாக்ஸ்ல தான் வந்துட்டு நம்மளுடைய போலன் கிரெயின்ஸ் இருக்கும். ஓகே, சோ இந்த பாலன் சாக்ஸ்க்குள்ளதான் போலன் கிரெயின்ஸ் இருக்கும். சோ இந்த பாலன் கிரெயின்ஸ்க்குள்ளதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேல் கேமீட்ஸ் இருக்கும். ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய ஃபீமேல் கெமிட்டோஃபைட் உடைய ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓவரிக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டை வந்துட்டு நான் என்லார்ஜ் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு எண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு சலாசல் எண்ட் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு மைக்ரோபைலார் எண்ட். சலாசல் எண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு 3 செல்ஸ் இருக்கு.
which we call it as antipodal cells. ஓகேவா? So இந்த மாதிரி 1, 2 and 3. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு நம்ம மைக்ரோபைலார் எண்ட்ல பாத்தீங்கன்னா 3 cells இருக்கு, which is 2 cells synergids and 1 cell of the egg cell, that is the female germ cell. இதுதான் நம்ம வந்துட்டு female germ cell அப்படின்னு கூப்பிடுவோம். சோ இந்த இடத்துல சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் செல் இருக்கு. இந்த சென்டர் செல்ல பாத்தீங்கன்னா 2 போலார் நியூக்ளியா இருக்கு. ஓகேவா? சோ டோட்டலி இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எத்தனை செல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. சோ டோட்டலி ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ல வந்துட்டு 7 செல்ஸ் இருக்கு. பட் நியூக்ளியஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிபோடல்ஸ் 1, 2, 3. சோ நியூக்ளியஸ் 1, 2, 3. அதே மாதிரி வந்துட்டு சினர்ஜிட்ஸ் 1, 2. சோ சினர்ஜிட்ல 2 நியூக்ளியஸ். எக் ஃபீமேல் ஜெர்ம் செல்ல ஒரு நியூக்ளியஸ். சோ டோட்டலி இப்ப நம்மளுக்கு 6 நியூக்ளியஸ் ஆயிடுச்சு. பட் சென்டர் செல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நியூக்ளியஸ் இருக்கு, 2 போலார் நியூக்ளியா இருக்கு. ஓகே, சோ அதனால இது வந்துட்டு 8 நியூக்ளியஸ். ஓகேவா? 7 செல் பட் 8 நியூக்ளியஸ். ஓகே, 3 cells of the antipodals, 2 cells of the synergids, 1 cell of the egg cell and 1 centermost cell. But nucleus பாத்தீங்கன்னா 3 nucleus from the antipodals, 2 nucleus from the synergids, 1 nucleus from the egg cell and 2 nuclei from the center cell. Okay, so இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் with respect to your NEET exam. Female gametophyteல வந்துட்டு it is 7 celled condition with 8 nucleus. ஓகேவா? ஃபர்ஸ்ட் போலன் உடைய ஸ்ட்ரக்சர் பாத்துக்கோங்க. போலன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த போலன்ல வந்துட்டு ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு வெஜிடேட்டிவ் செல் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு ஜெனரேட்டிவ் செல். சரியா? இதுதான் போலனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்? மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் மீட் ஆகணும். அப்பதான் வந்துட்டு ஃபர்டிலைசேஷன்ங்கிற ப்ராசஸே நடக்கும். சோ அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி பிளான்ட்ஸ்ல, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலினேஷன்ங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். சோ பாலினேஷன்னா என்னது? பாலினேஷன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் from answer to stigma. ஒரு மேல் பார்ட்ல இருந்து இந்த pollens which is carrying the male gametes should go and stick on to the stigma. சரியா? இதுதான் வந்துட்டு pollination. இதுல நம்ம 2 டைப்ஸ் படிச்சிருப்போம். ஒன்னு வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு கிராஸ் பாலினேஷன். ரைட்? ஓகே, சோ செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா என்னது? சேம் பிளான்ட்ல இருக்கக்கூடிய 2 ஃப்ளவரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஃப்ளவர் வித்தின் த சேம் ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்டுக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஃபர்டிலைசேஷனுமே நம்ம வந்துட்டு பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், வித்தின் த சேம் ஃப்ளவர். ஓகே, சோ ஒரே பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு வந்துட்டு டிரான்ஸ்பர் ஆஃப் பாலன்ஸ் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய அந்த மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய போலன்ஸா இருந்தாலுமே நம்ம அது வந்து செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு கூப்பிடுவோம். கிராஸ் பாலினேஷன் என்னது? ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ளவருக்கும் நடுவுல இந்த பாலன் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு பேரு தான் நம்ம வந்துட்டு கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே, பட் these two plants should be of the same species. இப்போ ஹைபிஸ்கஸ்ல இருந்து நம்ம வந்து பப்பாயா பிளான்ட்டுக்கு வந்துட்டு பாலன் கிரெயின்ஸ் போகாது. ஹைபிஸ்கஸ்ல இருந்து ஹைபிஸ்கஸ்க்கு தான் போகும், பப்பாயால இருந்து பப்பாயாக்கு தான் போகும். ஓகே, so these two plants should be of the same species. I hope it's clear. So pollination ங்கற process வந்துட்டு
நடக்கணும். ஓகே, ஃபார் ஃபர்டிலைசேஷன். ஸோ பாலினேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, pollen grain இந்த மாதிரி ஒரு structure when it comes and gets settled on the stigma. ஓகே, stigma வந்துட்டு இதோடைய நேச்சர் பாத்தீங்கன்னா it is sticky and nutritive in nature. நம்ம ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டிக்மா வந்துட்டு ஒரு பாலனை வந்துட்டு பாலன் ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டிக்மால தான் போய் செட் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஹைபிஸ்கஸ் உடைய பாலன் வந்துட்டு இன்னொரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ல தான் போய் ஸ்டிக் ஆகணும். ஸோ சூட்டபிள் பாலன் வந்து ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டிக்மா வந்துட்டு இட் ஆக்ட்ஸ் லைக் அ நியூட்ரிட்டிவ் பெட். இது வந்து நிறைய மினரல்ஸ் கொடுக்கும், வாட்டர் கொடுக்கும். அப்போதான் இந்த பாலன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டியூப்லைட் ஃபார்ம்ல வந்துட்டு ஜெர்மினேட் ஆகும். ஏன் ஜெர்மினேஷன் ஆஃப் பாலன் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலன்ல தான் நம்ம மேல் கேமீட்ஸ் இருக்கு, 1 and 2 மேல் கேமீட்ஸ் இருக்கு. சோ இந்த ரெண்டு மேல் கேமீட்டுமே பாலன்ல இருந்து நம்ம ஓவரிக்குள்ள இருக்கக்கூடிய ஜெர்ம் செல்க்கு போய் ஃபியூஸ் ஆகணும். இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஃபார், இது ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். சோ இந்த டிஸ்டன்ஸ வந்துட்டு இந்த மேல் கேமீட்ஸ் ஈஸியா வந்து ஃபீமேல் கேமீட்ஸ் கிட்ட போயிட்டு ஃபர்டிலைஸ் ஆக முடியாதனால ஒரு பாலன் டியூப்ங்கிற ஒரு டியூப் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், which passes through the style. சரியா? சோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பாலன் டியூப்ல இருந்து இந்த மாதிரி மைக்ரோபைலார் எண்ட் பக்கத்துல அந்த ரெண்டு கேமீட்ஸும் வரும். சரியா? இந்த மாதிரி வரும். ஓகே, 1 and 2 இது ரெண்டுமே என்னது மேல் கேமீட்ஸ், 1 and 2. சோ ஃபர்ஸ்ட் மேல் கேமீட் இது எங்க போய் ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எக் கூட, ஓகேவா, அதாவது ஃபீமேல் ஜெர்ம் செல் கூட போயிட்டு ஃபியூஸ் ஆகும். சோ இந்த ஃபீமேல் ஜெர்ம் செல் வந்துட்டு ஒரு ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு செல். ஓகே, இட் இஸ் இன் ஹாப்ளாய்டு கண்டிஷன். ஏன்னா இதுல வந்துட்டு only one set of chromosomes இருக்கு, only one nucleus இருக்கிறதுனால, one set of chromosomes இருக்கிறதுனால இது வந்துட்டு N கண்டிஷன், அதாவது ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு செல். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு நம்ம மேல் கேமீட் பாத்தீங்கன்னா இது ஒரு மேல் கேமீட் அண்ட் இது ஒரு மேல் கேமீட். சோ இதுமே பாத்தீங்கன்னா ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு செல், 1 and 2 haploid. ஓகே, சோ இது ஃபியூஸ் இந்த ஃபர்ஸ்ட் மேல் கேமீட் போயிட்டு நம்ம எக்ஸெல் கூட ஃபியூஸ் ஆன உடனே n plus n is equal to 2n கண்டிஷன்ல தான் வந்துட்டு இது மாறும். haploid plus haploid will become diploid. ஓகேவா? அடுத்து நம்ம செகண்ட் மேல் கேமீட் இருக்கு இல்லையா, இந்த மேல் கேமீட் இதுவுமே ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கா? ஏன் ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கு? ஒரே நியூக்ளியஸ், ஒரே செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் ஸ்டில் இன் ஹாப்ளாய்டு கண்டிஷன், ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி, அதனால இட் இஸ் இன் ஹாப்ளாய்டு கண்டிஷன். ஆனா இந்த இடத்துல நான் வந்து ஒரு சென்ட்ரல் செல் இருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த சென்டர் மோஸ்ட் செல்லுல நம்ம எத்தனை நியூக்ளியை இருக்குன்னு படிச்சோம்? 2 நியூக்ளியை, which means it is in 2n condition. ஓகே, அதாவது ஆல்ரெடி இட் இஸ் இன் டிப்ளாய்டு கண்டிஷன். ஒரு டிவிஷன் நடந்துட்டு இட் இஸ் ஆல்ரெடி இன் டிப்ளாய்டு கண்டிஷன், 2n கண்டிஷன்ல இருக்கு. இப்போ இந்த மேல் கேமீட் செகண்ட் மேல் கேமீட் வந்துட்டு எங்க ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்டர் மோஸ்ட் செல் கூட, இந்த சென்டர் மோஸ்ட் செல் கூட வந்துட்டு இந்த செகண்ட் கேமீட் மேல் கேமீட் வந்து ஃபியூஸ் ஆகிறதுனால this becomes 2n plus n is equal to 3n. இப்போ இந்த செல் வந்துட்டு it is in 3n condition. ஓகேவா? சோ இந்த 2 types of fertilization நடக்கிறதுக்கு காரணமா இது பேர் வந்துட்டு டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்பயுமே ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு இப்ப ஹியூமன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா only one time தான் நடக்கும். ஓகேவா? ஸ்பெர்ம் வந்துட்டு ஓவா கூட ஃபியூஸ் ஆகும், and then that divides and forms the zygote, then it divides and forms the embryo, and then divides and forms the fetus. ஆனா இதுல எத்தனை தடவை நடக்குது? ரெண்டு மேல் கேமீட்ஸ் இருக்கிறதுனால
2 times. ஓகேவா? சோ fertilization 2 தடவை நடக்கிறதுனால இதுக்கு பேர் நம்ம வந்துட்டு டபுள் fertilization அப்படின்னு கூப்பிடுறோம். அண்ட் இன்னொரு மெத்தடும் நடக்குது, 2 ஈவென்ட்ஸ் நடக்குது. ஒன்னு வந்துட்டு இங்க syngamy, அதாவது நார்மல் fertilization நடக்குது. அண்ட் இன்னொரு ப்ராசஸ், இந்த சென்டர் மோஸ்ட் செல் ஆல்ரெடி 2n கண்டிஷன்ல இருக்கிறதுனால ஒரே ஒரு மேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகிறதுனால இது 3n கண்டிஷனா மாறுதா. இதுக்கு பேர் நம்ம வந்துட்டு ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்வோம். ஓகே, சோ 2 ஈவென்ட்ஸ் நடக்குது. ஒன்னு வந்துட்டு syngamy, இன்னொன்னு வந்துட்டு ட்ரிபிள் ஃபியூஷன். சோ 2 ப்ராசஸ் நடக்கிறதுனால இதுக்கு பேர் நம்ம வந்துட்டு டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இது ஒரு சமரைஸ்டு வியூ. உங்களுக்கு வந்துட்டு நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும்? பாலினேஷன் நடக்கணும். பாலினேஷன் வந்துட்டு ஒரு சூட்டபிள் ஸ்டிக்மா மேல வந்து அட்டாச் ஆகிறதுக்கு பேரு தான் வந்துட்டு பாலினேஷன். ஓகே, சோ பாலினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஜெர்மினேஷன் ஆஃப் த pollen tube. ஜெர்மினேஷன் ஆஃப் தி pollen tube. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகணும்? ரிலீஸ் ஆஃப் த sperm cells. அதாவது எத்தனை மேல் gametes ஆர் 2 in number. 2 in number. ஓகே ஓகே, ஒரு ஸ்பெர்ம் வந்துட்டு நம்மளுடைய எக் ஃபீமேல் germ cell கூட ஃபியூஸ் ஆகுது, N and N, which gives a diploid zygote. அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பெர்ம் இன்னொரு ஸ்பெர்ம் செகண்ட் ஸ்பெர்ம் வந்துட்டு அந்த 2 போலார் நியூக்ளியை சென்ட்ரல் செல்ல இருக்கக்கூடிய 2 போலார் நியூக்ளியை which is already in 2n condition இது கூட ஃபியூஸ் ஆகிறதுனால at the end பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய endosperm is in triploid condition. This is called as triple fusion. Okay, and this is called as syngamy. So இங்க எத்தனை தடவை fertilization நடக்குது? 1 and twice. So 2 times fertilization நடக்கிறதுனால we call it as double fertilization. இதோடைய explanation வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு பார்ட்ல கொடுத்திருக்கேன். சோ கம்ப்ளீட்டா பாருங்க இந்த வீடியோவை, அப்பதான் உங்களுக்கு வந்து இது வந்து you will be able to understand the whole concept. Okay, so double fertilization என்னது? The process in which both male gametes are utilized. One male gamete fuses with egg to form diploid zygote and another male gamete fuses with diploid secondary nucleus to form triploid primary endosperm nucleus is called double fertilization. ஓகேவா? அந்த சென்டர் மோஸ்ட் செல்லுல போயிட்டு 2 நியூக்ளியஸ் இருக்கு, அது கூட போயிட்டு இன்னொரு கேமெட் ஃபியூஸ் ஆகும்போது this is called as PEN. It becomes PEN, that is the primary endosperm nucleus. Double fertilization occurs only in angiosperms. Okay, only in flowering plants. It was discovered by Navaschin in Lilium and Fritillaria species. So this whole explanation can be given for 3 marks. அதாவது 2 marksக்கு இந்த whole process நீங்க எழுதிட்டு 1 மார்க்குக்கு அந்த ஸ்டிக்மா உடைய whole diagram நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா from your textbook, that will be more than enough. Okay, next, so after fertilization, double fertilization க்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்டர் மோஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் மோஸ்ட் பார்ட் where the PEN அப்படின்னு ஒன்னு ஃபார்ம் ஆச்சு இல்லையா, சோ இந்த இடம் வந்துட்டு ஒரு சீடா ஃபார்ம் ஆகும். ஓகே, அதாவது this whole part becomes a seed. Okay, and the surrounding part, அதாவது இந்த ovary part becomes a fruit. So ovule becomes seed, ovary becomes fruit. So ovary வந்துட்டு enlarge ஆயிட்டே போகும். கரெக்ட்டா? சோ ஒரு fruit form ஆகுதுன்னா இந்த சைடுல வந்துட்டு enlarge ஆயிட்டே போகும். அப்ப இந்த சைடுஸ் enlarge ஆயிட்டே போயிடுச்சுன்னா நம்ம petals, sepals இது எல்லாமே வந்துட்டு அந்த பிளான்ட்ல இருந்து கொட்டி போயிடும். ஓகே, சோ petals, sepals wither off. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு post fertilization events which can be asked for 3 marks. Again, post fertilization events கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதணும்னா ovule becomes into seed,
ovary becomes into the fruit and petals, sepals wither off. Okay. So இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டொமேட்டோ இல்லனா ஒரு ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. So the center most part தான் வந்துட்டு நம்மளுடைய ஓவியூல். ஓகேவா? சுத்தி இருக்கிற பார்ட் தான் வந்துட்டு நம்ம ஓவரி. So ஓவரி வந்துட்டு ஒரு ஃப்ரூட், ஓவியூல் வந்துட்டு சீட். இது ரெண்டு ஃபார்ம் ஆனதுனால சுத்தி இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு they wither off. All right. I hope இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இத பத்தி ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா அதையும் போஸ்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.